ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் குடுத்த ஒரு வீடியோ இது. எனக்கே தெரியல, இது எப்போ இந்த ஆஃபர் போட்டாங்க, எப்போ இந்த சாரீஸ் வாங்கிட்டு வந்து வச்சாருன்னு சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்ல. பட் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாரீ வந்து இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆஷ் கலர் சாரீ வந்துச்சுல்ல, கிரே கலர் சாரீ. அது வந்து என்னோடய வீடு குடி போகிறதுக்கு எங்கள் அம்மா எனக்கு கிஃப்டாக கொடுத்த சாரீ. பட் அது இன்னுமே நான் தைக்கவே இல்லை. அது தைக்கலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நேராக செகண்ட் ரூம் கபோர்டுக்கு போ, கபோர்டில் வந்து நிறையா கவர்ஸ் இருக்கும், ஒரு ஒரு கவராக எடுத்து ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் அந்த கபோர்டில் வந்து பில்லோ கவர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரூமில் இருக்க கபோர்டு தான் யூஸ் பண்ணுவோம். இது செகண்ட் ரூம் கபோர்டு. இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய கவராக இருந்துச்சு. என் குட்டி பசங்க பர்த்டேக்கு வந்த ட்ரெஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அதை கூட நாங்கள் எடுத்து பார்த்ததே இல்லை. அங்கே போயிட்டு பயப்புள்ள ஒரு ஒரு கபோர்ட்லேயும் ஒரு ஒரு சாரீ எடுத்து ஒளிச்சு வச்சுருக்காரு போல இருக்குது. நிறையா பல்காக கவர்ஸ் இருந்துச்சு. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டுனா 4 சாரீஸ் பக்கம் அதுலேருந்து கொட்டுச்சு. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே ஒரு பிங்க் ஷேடு, இந்த எல்லோ வித் பிங்க்கு, அப்புறம் க்ரீன் வித் பிங்க்கு, மறுபடியும் அந்த கோல்டு வித் பிங்க்கு, நெக்ஸ்ட் ஒன்று பிங்க் வித் பர்பிள் கலரில். ஸோ எல்லாமே பிங்க் ஷேட்லேயே வாங்கியிருக்காங்க. சரி, எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதே பெரிய விஷயம். இதில் நான் வந்து ப்ளவுஸ் வந்து இந்த பிங்க் வித் பர்பிள் கலரில் இருக்குல்ல, அந்த பட்டு சாரி மாடல், ஆனால் பட்டு கிடையாது, பட்டு சாரி மாதிரி ஒரு மாடலில். இதெல்லாமே கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் தான். இதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் கிஃப்ட் வந்து சொல்லவே முடியல. அடிக்கடி பண்ணுவாங்க தான். இப்போது ஏன் இந்த கிஃப்ட்னா, ஜூன் 9th வந்து எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. கரெக்டாக 5 இயர்ஸ் பக்கம் ஜாப் இல்லைல்ல. ஸோ இப்போ போகிறாங்கன்னா 31st மே 31st அவங்க போனாங்க. ஸோ 1ஆந்தேதி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் போனாங்க. அதனால் இது முன்னாடி எப்போ வாங்கி வச்சாருன்னே தெரியல. ஆனால் எனக்கு இதை ரிவீல் பண்ணாமல் இப்போது லாஸ்ட் வீக் தான் இதை ரிவீலே பண்ணார் எனக்கு. எனக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷனை வெளியில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். இதில் உண்மையாகவே எனக்கு சாரீ பற்றினா ஒன்றுமே தெரியாது. வேர் பண்ணுவேன், இது பண்ணுவேன், ஆனால் அதை பற்றின டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எப்போவுமே வாங்கி தருவாங்க தான். பட் எனக்கு தெரியாமல் ஒளிச்செலாம் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த சாரீஸில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு, பட் மேபி இது இப்போ ஓல்டு மாடலாக கூட ஆகிருக்கலாம், எனக்கு தெரியல. இது எப்போ எடுத்து வச்சாங்கன்னே தெரியல. மேபி இது அவுட் ஆஃப் மாடலாக கூட ஆகிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நான் பட் ஃபங்க்ஷன் போகும்போது இந்த பிங்க் வித் இந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல, வைலட் கலராக, இந்த சாரீ தான் நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு போனேன். நான் வந்து இப்போ புதுசாக டெய்லரிங் கிளாஸ் வேறு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏதாவது கொஞ்சம் நம்ம ஹஸ்பண்டுக்கு நாமளும் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு 10 days கிட்ட தான் ஆகுது. நான் மேபி இதுக்கப்புறம் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு அங்கே பண்ணுற அட்ராசிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ளவுஸ், நான் எப்படி ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.